டிபிஸ் ஹனி ஜோஸ்பின் தேனி வளர்ப்புல தேனீக்கள் உருவாக்குற ஒரு உணவுல இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃப்ளவர் தேனுன்னு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து தேனீக்கள் வந்து பல பூவில் போய் உட்காந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு தேனி போயிட்டா ஒரு பூவுக்கு போயிட்டா அப்படி திரும்பி வராது. கிட்டத்தட்ட ஒரு 50 மலர்களை சந்திக்கும். உட்காந்து எந்திரிக்கும். அந்த மாதிரி 50 மலர்களை சந்திச்சு அதுல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு 1/4 டிராப் அந்த தேன் வந்து வயிற்றுல அது நிறைச்சு கொண்டுட்டு வந்து கூட்டுல திருப்பி வாய் வழியே எடுத்து வச்சு சேர்த்து வைக்கிறதா மல்டி ஃப்ளவர் தேனுன்றது. இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வர பல வகையான மரங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த தேனை வந்து கலெக்ட் பண்ணுறோம். தேன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரிசர்வேட்டிவ் போடலை அப்படின்னா குளிர் பிரதேசத்தில் ஒரிஜினல் தேனும் சரி ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயும் சரி உறையும். ஆனால் டூப்ளிகேட்டும் உறையும், ஒரிஜினலும் உறையும். இதுக்கான தகவல்கள் அடுத்தடுத்து கொடுக்குறோம். மல்டி ஃப்ளவர் தேன் பிறந்த உடனே முதல் உணவாக பிறந்த குழந்தைக்கு தொட்டு வைக்கிறது இந்த தேன் தான். இந்த தேன் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வர அத்தனை பேரும் இந்த தேனை வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு குழந்தைங்களா இருந்தால் 1 டிராப், பெரியவங்களா இருந்தால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம அளந்து குடிக்க வேணாம். நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ, நம்ம நாக்கு நம்ம வாய் எவ்வளோ கேட்குதோ அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம். நன்றி.